My dear students, this is Class 12 Maths Chapter 5, Exercise 5.4 question number 1 பார்க்க போறோம். Find the equations of the two tangents that can be drawn from 5, 2 to the ellipse. 2x square plus 7y square equal to 14. அதாவது outside ஒரு பாயிண்ட் இருக்கு. அந்த outside பாயிண்ட் வந்து 5, 2 வழியாக போகுது. அப்போ அந்த அவுட் சைட் பாயிண்ட்லேருந்து நம்ம ரெண்டு டேஞ்சன்ட் வரையலாம். புரியுதுங்களா? ஸோ இப்படி ஒரு டேஞ்சன்ட், இப்படி ஒரு டேஞ்சன்ட், ரெண்டு டேஞ்சன்ட் வரையலாம். பட் இந்த ரெண்டு டேஞ்சன்ட்டுமே 5, 2 வழியாக போகுது. அந்த ரெண்டு டேஞ்சன்ட்டோட ஈக்குவேஷன் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. புரியுதா? இப்போது எலிப்ஸோட ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. எலிப்ஸோட ஈக்குவேஷனை நான் ஸ்டாண்டர்ட் ஃபார்மேட்டில் ஃபஸ்ட்டு எழுதிக்கிறேன். பாருங்கள், இந்த சம்மை சால்வ் பண்ணுன்னா இவ்வளோ இன்ஃபர்மேஷன் தேவைப்படும். ஃபஸ்ட்டு எலிப்ஸை ஸ்டாண்டர்ட் ஈக்குவேஷனில் எழுதணும். அதுக்கப்புறமா இந்த பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட் இங்கே தேவையில்லை, இந்த கண்டிஷனும் நமக்கு தேவையில்லை. பட் ஈக்குவேஷன் ஆஃப் டேஞ்சன்ட் எப்படி இருக்கும் இது நமக்கு வேணும். புரியுதுங்களா? சரி, இப்போ நம்ம எலிப்ஸை ஸ்டாண்டர்ட் ஃபார்மேட்டை எழுத போகிறோம். அவங்க கொடுத்துருக்கிறது என்னென்னா 2x square plus 7y square equal to 14. இப்போ என்டையர் ஈக்குவேஷனை 14ஆல் டிவிஷன் பண்ணிக்கோங்க. அப்போ 2x square by 14, 7y square by 14 equal to 14/14. அப்போ இங்கே என்ன வந்துடும்? 1 வந்துடும். இங்கே 1 7 is 7, 2 7s are 14, 1 2 is 2, 7 2s are 14. அப்போ x square by 7 plus y square by 2 equal to 1. இப்போ ஸ்டாண்டர்ட் ஃபார்மேட்டில் வந்துடுது. அப்போ ஏ ஸ்கொயர் யார்? 7. ஏ யார்? ப்ளஸ் ஆர் மைனஸ் √7. பி ஸ்கொயர் யார்? 2. அப்போ பி யார்? ப்ளஸ் ஆர் மைனஸ் √2. புரியுதுங்களா? ஈக்குவேஷன் ஆஃப் டேஞ்சன்ட் y is equal to m into x plus or minus square root of a square m square plus b square. ஓகேவா? சரி, இதில் நமக்கு என்னெல்லாம் இன்ஃபர்மேஷன் தெரியும் பாருங்கள். ஏ ஸ்கொயர் தெரியும். பாருங்கள், ஏ ஸ்கொயர் இருக்குது, பி ஸ்கொயரு இருக்குது. இப்போ நம்ம இதை யூஸ் பண்ணி எம் கண்டுபிடிக்க போகிறோம். இன்னொரு விஷயம், அந்த டேஞ்சன்ட் வந்து 5, 2 வழியாக போகுதுன்னு சொல்லியிருக்காங்க இல்லையா? ஸோ எக்ஸு ஒய்க்கு பதிலாக நம்ம 5, 2 சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். மீதி எனக்கு ஏ ஸ்கொயர் என்னான்னு தெரியும், பி ஸ்கொயர் என்னான்னு தெரியும். ஸோ இந்த இன்ஃபர்மேஷனெல்லாம் இதுக்குள்ளே போட்டு நம்ம எம் கண்டுபிடிக்க போகிறோம் முதல்ல. புரியுதுங்களா? ஸோ ஒய்க்கு பதிலாக நான் இங்கே 2 போட்டுக்கிறேன், ஈக்குவல் டு எம் தெரியாது. எக்ஸுக்கு பதிலாக 5 போட்டுக்கிறேன், இதோ இருக்குது பாருங்கள், 5 போட்டாச்சு. ப்ளஸ் ஆர் மைனஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஏ ஸ்கொயருக்கு பதிலாக 7 போட்டாச்சு. எம் ஸ்கொயர் அப்படியே, பி ஸ்கொயருக்கு பதிலாக 2 போட்டாச்சு. ஓகேவா? சரி, இப்போது இது என்ன? 5m, அதையும் நான் இந்த பக்கம் கொண்டு வந்துடுறேன். அப்போ 2 மைனஸ் 5m, அது போக இந்த பக்கம் மீந்து இருக்கிறது ப்ளஸ் ஆர் மைனஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 7m ஸ்கொயர் ப்ளஸ் 2. கரெக்டாக? இப்போது ரெண்டு பக்கமும் நம்ம ஸ்கொயர் பண்ணும்போது இந்த ரூட்டு போயிடும். அப்போ ஸ்கொயர் போத் சைட் பண்ணிக்கலாம். ஓகே, நல்லா கவனிங்க. 2 மைனஸ் 5m டு தி ஹோல் ஸ்கொயர். இந்த பக்கம் என்ன ஆகும்? இந்த ப்ளஸ் ஆர் மைனஸ் இப்போ தேவைப்படாது, ஸ்கொயர் பண்ண பிறகு ரூட்டு போயிடும். அது போக 7m ஸ்கொயர் ப்ளஸ் 2 அப்படியே வந்துடும். புரியுதுங்களா? ரூட்டு போயிடும். இப்போ இதை எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கலாமா? a மைனஸ் பி ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர் மைனஸ் 2a இன்ட்டு பி ப்ளஸ் பி ஸ்கொயர் ஈக்குவல் டு 7m ஸ்கொயர் ப்ளஸ் 2. இப்போ இந்த சைடு இன்னும் கொஞ்சம் சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம். 2 ஸ்கொயர் வந்து 4, 2 2s are 4, 4 5s are 20. அப்போ 20m. 5க்கு ஸ்கொயர் பண்ணால் 25, எம்முக்கு ஸ்கொயர் பண்ணால் m ஸ்கொயர் ஈக்குவல் டு 7m ஸ்கொயர் ப்ளஸ் 2. ஓகே, இப்போ எல்லாரையும் இந்த பக்கம் கூப்பிட்டு வந்துடலாம். ஃபஸ்ட்டு 25m ஸ்கொயரை முன்னாடி எடுத்துக்கிறேன். 7m ஸ்கொயர் இந்த பக்கம் வந்து மைனஸ் 7m ஸ்கொயர் ஆகிடும். அப்புறமா இந்த m டேர்மை பக்கத்தில் போட்டுக்கிறேன், மைனஸ் 20m. அடுத்து இந்த 4 இந்த லாஸ்ட்டுக்கு எடுத்துக்கிறேன். இந்த 2 இந்த பக்கம் வந்ததுன்னா மைனஸ் 2 ஈக்குவல் டு 0. சரி, இப்போ 25ல் 7 கழிச்சோம்னா 18m ஸ்கொயர் மைனஸ் 20m, 4ல் 2 கழிச்சோம்னா 2 ஈக்குவல் டு 0. இப்போ என்டையர் ஈக்குவேஷனை 2ஆல் டிவிஷன் பண்ணிடுறேன். அப்போ 9m ஸ்கொயர் மைனஸ் 10m ப்ளஸ் 1 ஈக்குவல் டு 0. இப்போ ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸ் 9 × 1 ஈக்குவல் டு 9 தான்.
9 வந்து 9 1 is 9 ஃபேக்டரைஸ் பண்ணலாம். நடுவில் சம் ஆஃப் ரூட் வந்து -10, அதனால் ரெண்டுக்குமே மைனஸ் அப்ளை பண்ணிவிடுங்க. முன்னாடி நம்பர் இருக்குது, எம் ஸ்கொயருக்கு கோஎஃபிஷியன்ட் இருக்குது. அப்போ இதுக்கு அடியில் ஒரு 9, இதுக்கு அடியில் ஒரு 9 போடுறோம். அப்போ இது வந்து சிம்பிளிஃபை பண்ணுறச்ச 19 is 9 பட் -1. இது பார்த்திங்கன்னா நம்ம அப்படியே வச்சுக்கலாம் இதை. அப்போ ரெண்டு ஃபேக்டர்ஸ் என்ன கிடைக்குன்னா, இங்கே ஒரு எம் போடுங்க, இங்கே ஒரு எம் போடுங்க. அப்போது m-1 ஒரு ஃபேக்டர், 9m-1 ஒரு ஃபேக்டர். இது நம்ம அப்படியே வச்சுக்கலாமா? இருங்க. இன்னொரு ஃபேக்டர் பார்த்தீங்கன்னா m-1/9 ஓகே ஈக்குவல் டு 0. m-1 ஈக்குவல் டு 0ன்னு எடுத்துட்டிங்கன்னா m ஈக்குவல் டு 1ன்னு ஒரு ஆன்சரும், m-1/9 ஈக்குவல் டு 0ன்னு எடுத்திங்கன்னா m ஈக்குவல் டு 1/9 அப்படின்னு இன்னொரு ஆன்சர் கிடைக்கும். அப்போ எம்முக்கு ரெண்டு ஆன்சர் கிடைக்குது. ஸோ நம்ம ரெண்டு விதமாக ஈக்குவேஷன் ஆஃப் டேன்ஜென்ட் எழுதலாம். ஸோ இஃப் m ஈக்குவல் டு 1 தென் ஈக்குவேஷன் ஆஃப் டேன்ஜென்ட் சொல்லுங்கள், திரும்ப இன்னொரு முறை சொல்லுங்கள் அந்த ஃபார்முலா. y ஈக்குவல் டு mx, அப்போ 1x ப்ளஸ் ஆர் மைனஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஸ்கொயர் எம் ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர். பி ஸ்கொயர் யார்? 2. ஓகேவா? சரி, இப்போ நல்லா கவனிங்க. y ஈக்குவல் டு 1 இன்ட்டு எக்ஸ், எக்ஸ் தானே, ப்ளஸ் ஆர் மைனஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப், இங்கே பாருங்கள் உள்ளே என்ன வரும், இது 1, அப்போ 7 + 2 9 வரும் ரூட்டுக்குள்ளே. அப்போ அது போக y ஈக்குவல் டு எக்ஸு ப்ளஸ் ஆர் மைனஸ் 3 அப்படின்னு கிடைக்குது. அதாவது 9க்கு ரூட் எடுத்துட்டா. புரியுதா? இப்போது இங்கே நமக்கு ரெண்டு ஈக்குவேஷன் கிடைக்கும். அதாவது y ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் 3ன்னு ஒரு ஈக்குவேஷனும், y ஈக்குவல் டு எக்ஸ் மைனஸ் 3 அப்படின்னு இன்னொரு ஈக்குவேஷன் கிடைக்கும். புரியுதுங்களா? இப்போது இந்த ஒய்யும் நான் அந்த பக்கம் கொண்டு போயிட்டேன்னா எக்ஸ் மைனஸ் ஒய் ப்ளஸ் 3 ஈக்குவல் டு 0 அப்படின்னு ஒரு ஈக்குவேஷன். இந்த ஒய் அந்த பக்கம் கொண்டு போயிட்டேன்னா இந்த பக்கம் 0 பண்ணிடலாம். எக்ஸ் மைனஸ் ஒய் மைனஸ் 3 ஈக்குவல் டு 0 அப்படின்னு இன்னொரு ஈக்குவேஷன். பட் இதில் நம்ம மறுபடியும் சரி பார்க்கணும். அந்த பாயிண்ட் ஒன்று கொடுத்துருக்காங்க இல்லையா, டேன்ஜென்ட் மேலே ஒரு பாயிண்ட் இருக்குது, அது என்னன்னா 5,2. ஸோ 5,2 போட்டு இது சாட்டிஸ்ஃபை ஆனால்தான் அது நம்ம கரெக்டுன்னு எடுத்துக்குவோம். ஓகேவா? ஸோ 5,2 இந்த ஈக்குவேஷனுக்குள்ளே போடுறேன்னா, அதாவது எக்ஸுக்கும் ஒய்க்கும் இந்த பக்கம் என்ன இருக்குது, 0 இருக்குது. இந்த பக்கம் எக்ஸுக்கு பதிலாக 5, ஒய்க்கு பதிலாக 2, இன்னொரு 3 இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா 5 - 3, 5 + 3 8, 8 - 2 6 வந்துடுது. அப்போ நாட் ஈக்குவல் டு 0ன்னு வருது. அப்போ நான் இதை வந்து டேன்ஜெண்ட்டாக எடுத்துக்க மாட்டேன். இதில் நான் 5,2 எக்ஸுக்கு ஒய்க்கு போட்டேன்னா 0 ஈக்குவல் டு எக்ஸுக்கு பதிலாக 5, ஒய்க்கு பதிலாக 2 மைனஸ் இருக்குது ஏற்கனவே. இப்போ பாருங்கள் ரெண்டு பக்கமும் 0 வருது. அப்போ இது ஒரு ஈக்குவேஷன். ஸோ ஒரு டேன்ஜெண்ட், ஈக்குவேஷன் ஆஃப் டேன்ஜெண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ் மைனஸ் ஒய் மைனஸ் 3 ஈக்குவல் டு 0. ஸோ இது ஒரு டேன்ஜெண்ட். இஃப் m ஈக்குவல் டு 1/9 தென் y ஈக்குவல் டு 1/9 இன்ட்டு எக்ஸு, அதாவது mx ப்ளஸ் ஆர் மைனஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் a ஸ்கொயர் m ஸ்கொயர். கரெக்டாக? a ஸ்கொயருக்கு பதிலாக 7, m ஸ்கொயருக்கு பதிலாக 1/9 ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் b ஸ்கொயருக்கு பதிலாக 2. ஓகே, தென் y ஈக்குவல் டு 1/9 எக்ஸை x/9ன்னு எழுதிக்குவா. x/9 ப்ளஸ் ஆர் மைனஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 7 இன்ட்டு 1க்கு ஸ்கொயர் பண்ணாலும் 1 தான், 9க்கு ஸ்கொயர் பண்ணாலும் 81 ப்ளஸ் 2 கடியில் ஒரு 1 போடலாம். அடுத்து y ஈக்குவல் டு x/9 ப்ளஸ் ஆர் மைனஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 7/81 ப்ளஸ் 2/1. y ஈக்குவல் டு x/9 ப்ளஸ் ஆர் மைனஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 81க்கு 1க்கு எல்சிஎம் எடுத்தால் 81 தான். அப்போ எல்சிஎம்முக்கு மேலே இருக்கிறது ஆஸ் இட் இஸ். இங்கே பார்த்தீங்கன்னா 2 இன்ட்டு 81, 2 1 is to 2 8s are 16. ஸோ y ஈக்குவல் டு x/9 ப்ளஸ் ஆர் மைனஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 162 ப்ளஸ் 7 169/81. ஸோ இதுக்கு நம்ம ரூட் எடுத்தோம்னா y ஈக்குவல் டு x/9 ப்ளஸ் ஆர் மைனஸ் 169க்கு ரூட் எடுத்தால் 13, 81க்கு ரூட் எடுத்தால் 9. ஓகேவா? அப்போது y ஈக்குவல் டு 9, எல்சிஎம் சேமாக இருக்குது. அப்போ 9 மேலே வந்து ஆஸ் இட் இஸ் எழுதிக்கலாம், ப்ளஸ் ஆர் மைனஸ் 13, எக்ஸ் ப்ளஸ் ஆர் மைனஸ் 13. இந்த 9ஐயும் இந்த பக்கம் கொண்டு வந்துட்டோம்னா 9y ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் ஆர் மைனஸ் 13. இப்போ
இங்கேயும் 2 வருது. ஈக்குவேஷன் ஆஃப் டேஞ்சன்ட் 2 வருது. 9y ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் 13ன்னு ஒன்றும் 9y ஈக்குவல் டு எக்ஸ் மைனஸ் 13 அப்படின்னு இன்னொரு ஈக்குவேஷன். இப்போ இதில் எது கரெக்டு பார்த்துடுமா? இந்த 5,2 அப்படிங்கிற பாயிண்ட்டை டேஞ்சன்ட் மேலே வரணும். ஸோ இதை வந்து நான் எக்ஸ் ஒய்க்கு பதிலாக இதில் சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன். பாருங்கள், 9 ஒய்யோட பிளேஸில் 2 ஈக்குவல் டு எக்ஸுக்கு பதிலாக 5 ப்ளஸ் 13. 9 2s are 18 இந்த பக்கம், 5 ப்ளஸ் 13 இந்த பக்கம் 18. அப்போது இந்த ஈக்குவேஷன் கரெக்டு. இதில் போட்டு பார்க்கலாம். 5,2 அப்போது எக்ஸு ஒய்க்கு நம்ம இதில் போடும்போது 9 × 2 இந்த பக்கம் 18 தான் ஆஃப்கோர்ஸ். ஆனால் இந்த பக்கம் 5 மைனஸ் 13 வேறு மாதிரி ஆன்சர் வருது. அதாவது 18 இந்த பக்கம், ஆனால் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா -8. அப்போ நாட் ஈக்குவல் டு வந்துடுது. அப்போ இந்த ஈக்குவேஷன் வர முடியாது. ஸோ இதில் 9y அந்த பக்கம் கொண்டு வந்துட்டோன்னா எக்ஸு மைனஸ் 9y ப்ளஸ் 13 ஈக்குவல் டு 0 அப்படின்னு இன்னொரு ஈக்குவேஷன் கிடைக்குது. ஸோ இவங்க 2 பேர் மட்டும்தான் எனக்கு தேவையான அந்த டேஞ்சன்ஸோட ஈக்குவேஷன். தேர்ஃபோர் கன்க்ளூஷன் எழுதிடலாம். ஈக்குவேஷன்ஸ் ஆஃப் டேஞ்சன்ஸ் ஒன்று வந்து x மைனஸ் ஒய் மைனஸ் 3 ஈக்குவல் டு 0, எக்ஸ் மைனஸ் ஒய் மைனஸ் 3 ஈக்குவல் டு 0 அப்படின்னு ஒன்று, அண்ட் எக்ஸ் மைனஸ் 9y ப்ளஸ் 13 ஈக்குவல் டு 0 அப்படின்னு இன்னொரு ஈக்குவேஷன். புரியுதுங்களா? தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.